நம்ம சிவாய வாழ்க வளமுடன். எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? பார்த்துட்டிங்கன்னா நம்ம தவ பயிற்சி உங்களுக்கு கொடுத்துட்ருந்தோம். அது நம்மளுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆயிடுச்சு, தர முடியாமல் போயிடுச்சு. கொஞ்சம் தவம் இருந்தனால உங்களுக்கு அது கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம அதை பற்றி கொஞ்சம் தொடர்ச்சியாக பார்க்கலாம். இந்த மாதிரி நேரம் கிடைக்கும்போது உங்களுக்கு ஒரு சில பதிவுகளை நான் போடுறேன். நம்ம சிவாய பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு பிராணா ஒடுக்கிறது, அப்புறம் முத்திரை மூலயமா தவம் எப்படி செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கொடுத்துருந்தேன். சரி, நம்ம இன்றைக்கி ஒரு முத்திரை பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி எப்பொழுதுமே நம்ம தவம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளோட நுரையீரல், அடுத்து நம்மளோட இதய காற்றோட்டம் நல்லா இருக்கணும். இந்த ரெண்டு இருந்தால்தான் நம்ம அடுத்த நிலைக்கு மூச்சையே நம்ம சுழுமுனை நாடியே நம்ம ஒருங்கிணைக்க முடியும். இது ரெண்டு சரியாக இல்லைன்னா நம்மளுக்கு சுழுமுனை நாடி ஒருங்கிணைக்காது. பார்த்துக்கோங்க. நான் அதுக்கு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு முத்திரை கொடுக்குறேன். இந்த முத்திரை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக எங்கேயுமே இருக்காது. பாருங்க, சுண்டு விரல் எப்படி வச்சுருக்கேன்னு. இது போல் வலது கையிலையும் இடது கையிலையும் நீங்கள் இந்த முத்திரையை வச்சுக்கோங்க. இப்போது இந்த சுண்டு விரல் இது எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இந்த முத்திரையின் நன்மை என்னென்னா, நம்ம இந்த முத்திரை இப்படி தான் வைக்கணும். பார்த்துக்கோங்க. சிலருக்கு முடிந்தால் இப்படி வச்சுக்கலாம், இதில் இப்படி வச்சுக்கலாம். ஒரு கையை கீழே பாருங்க அப்படியும் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த நம்மளோட கட்டை விரலில் இந்த இடத்தை பிடிக்கணும், சரிங்களா? இங்கே ஒரு மெயின் நரம்பு இருக்கும் பாருங்க, 3. இதை இப்படி வச்சுட்டு இதை இப்படி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் கீழ் நோக்கி இருக்கணும், பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, நான் வச்சுருக்கேன் பாருங்க, இல்லை தெரியல, பாருங்க. இப்படியும் வச்சுக்கலாம். இப்படி வைக்க முடிந்தவர்களுக்கு இப்படி வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்க, கரெக்டாக. நான் இப்போ கடைசியாக வைக்கிறது இதே போல் வச்சா தான் உங்களுக்கு என்ன ஆகும். இந்த முத்திரையோட நன்மையை நான் சொல்கிறேன். உங்களோட நுரையீரலில் இருக்க நரம்புகளும் உங்களோட இருதயத்தில் இருக்க நரம்புகளுக்கும் நல்ல சீராக காற்று ஓட்டம் அப்படியே அழகாக போகும். நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர்வீங்க. நீங்கள் ஒரு தவநிலையில் இருப்பீங்க. இதை வச்சுட்டாலே ஒரு தவநிலையில் இருப்பீங்க. நான் சொல்லி கொடுத்த ஆசனத்துக்கு அடுத்தது தான் இது. ஏன்னா இந்த அதுக்கு அடுத்தது தான் இது பண்ணணும். இதெல்லாம் இந்த நரம்புகள் இப்படி வச்சு நான் மாதிரி வைக்க சொல்லியிருந்தாங்க. அந்த பாத பயிற்சியெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த முத்திரையை வைக்கணும். உங்களுக்கு ஆயிரக்கணக்கான முத்திரை இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். என்னால் அதிகமாக சொல்லித்தர முடியல. எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு. மிக கடினமான முத்திரை இல்லை. பாருங்கள், இது ரொம்ப அற்புதமான முத்திரை. இதை கவனிச்சிருக்க மாட்டேன், யாரும் இதை எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. கண்டிப்பாக பார்த்துருந்தா நீங்கள் எடுத்து போடலாம். இந்த முத்திரை கொடுத்துருக்க மாட்டாங்க. இதை நீங்கள் இப்போ தான் முதல் முறை பார்ப்பீங்க. இது போல் நிறையா முத்திரை நான் உங்களுக்கு தகவல் மூலிமா இப்போ நான் ஒரு ஆழ்ந்த அமைதியில் இருக்கிறேன். இந்த முத்திரையில் நான் என்னோட இதயத்துக்குள்ளேயும் இருக்கிறேன், என் நுரையீரலுக்குள்ளேயும் இருக்கிறேன், என்னோட கிட்னி பகுதியிலையும் இருக்கிறேன். பார்த்துக்கங்க, நம்ம மனம் ஒரு இடத்துல ஒடுக்காமல் முத்திரை வைக்க போகும்போது பல இடத்துல போகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பல இடங்களில் நம்ம பிரிஞ்சு நம்ம எண்ணாலே சிதறி இந்த தவத்தில் நம்மளுக்கு அது ஒருங்கிணைச்சு கொடுக்குது. நல்ல இந்த முத்திரை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல உணர்வு ரீதியாக தெரியும். நான் காலை எப்படி வச்சுருக்கேன்னா, கொஞ்சம் மேல் தூக்கி வச்சுருக்கேன். மேல் தூக்கி லைட்டாக இப்படி வச்சுருக்கேன். அதை போல் நீங்களும் வச்சுக்கோங்க. ஆண் பெண் கணக்கு கிடையாது, எல்லாருமே இந்த முத்திரை வைக்கலாம். ஆண் தான் வைக்கணும், பெண் தான் இந்த முத்திரை வைக்கணும்னு இல்லை. தவம் பண்ணுற எல்லாருமே இந்த முத்திரை. அப்படி எனக்கு இந்த முத்திரையை வைக்க என்னோட நரம்பு வரலை அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இந்த முத்திரையை மாற்றிட்டு இங்கே பாருங்கள், இது லேசாக இப்படி மேல் பகுதியில் ஃபஸ்ட்டு வச்சு
மேல் பகுதியில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க நான் எப்படி வச்சுருக்கேன்னு என்னோடய கையோட அமைப்பை கவனிச்சுக்கோங்க எல்லாருமே. இங்கே பாருங்க எங்கே நிற்கிதுன்னு மிக முக்கியமானது. இப்படி வச்சுக்கோங்க. நாளாக ஆக உங்களுக்கு அந்த விரல் வந்து மடிஞ்சிரும். அது நரம்பு சரியாக இருக்கும்போது அந்த விரல் வந்து மடியும் போது இந்த தவம் நீங்கள் பண்ண போகும்போது மிகப்பெரிய இலக்கு அடையலாம். எப்படின்னு இது சொன்னால், நம்ம ஒரு சிலர் தவம் பண்ண போகும்போது ஒரே இடத்துல எண்ணத்தை வச்சுட்டு டம் கட்டிட்டு நான் தவம் செய்கிறேன் அப்படிங்கிறத மூளைக்கு கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும், அந்த மூளை வந்து அது அதாவது என்னன்னா விழிச்சுக்கும். மூளை வந்து சுதாரிச்சுக்கும். ஓ நீ தவம் பண்ண போறியா, உன்னை குலை போடுறது என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அது மாறிக்கும். அப்போது இந்த முத்திரையை வச்சிங்கன்னா உங்கள் மூளை வந்து அடங்கிடும். முத்திரையோட நன்மைகள் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு பாருங்க. மூளை வந்து அதுக்கு அந்த வேலை இல்லை, அது பாட்டுக்கு அதுக்கு இப்படி பார்த்துக்காங்க. மூளைக்கு என்ன வேலைன்னா, எந்த உடலில் எதுவுமே இல்லாமல் வெறும்னா இப்படி லூஸாக விட்டிங்கன்னா மூளை வேலை செய்யும். மூளை வேலை செய்யும்போது அது யோசனைக்கு கொண்டு போகும். உங்களை யோசனைக்கு கொண்டு போகும்போது உங்கள் மூச்சு வேறு பக்கம் இருக்கும். உங்கள் மூச்சு வேறு பக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தவம் வராது. பார்த்தீங்களா முறையாக? அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட எண்ணலையை நிறுத்துறதுக்கு புதிய விதமான அந்த முத்திரைகள் வந்து எவ்வளோ வேலை செய்து பாருங்கள். அது இறுக்கி பிடிச்சி ஒரு சிறை அடைக்கப்பட்ட மாதிரி எண்ண அலையையும் உங்கள் மூளையும் ஒரு சிறை அடைக்கப்பட்ட மாதிரி ஆயிரும் முத்திரை வைக்கும்போது. அப்போ முத்திரையோட நன்மைகளை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் எல்லாரும் முத்திரை வைப்பீங்க. எல்லாரும் முத்திரை ஒரு சின்ன விஷயமா நினச்சிட்டு இருக்கீங்க. முத்திரைக்கு உண்டான விஷயம் இதுதான். அப்போ அந்த எந்தெந்த நரம்புகள் சரியாக இயங்கணுமோ இந்த முத்திரையெல்லாம் அந்தந்த நரம்புகள் உங்களுக்கு சரியாக இயங்கி வேலை செய்யும். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து நிறைய பேர் வந்து அப்படியே இப்படி உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சுகமான ஒரு நிலை இருக்கும் தவம் பண்ணும்போது. அதுதான் தவம்னு தெரிஞ்சுட்டு உட்கார்றாங்க. அப்படி கிடையாது. அந்த சுகமான நிலையில் போய் இருக்க போகும்போது அது தற்காலிகமாக தான். அது நம்மளை மூளை வந்து மனம் மாற்றம் பண்ணுது. அங்கே இருக்க ஒரு உறக்கங்களையும் ஒரு அசாதார ஒரு அலுப்புகளையும் நம்மளோட கவலைகளையும் ஒரு இடத்துல குவிச்சு அது ஒரு உறக்கத்தன்மையில ஒரு மதமதப்பாகி ஒரு போதைத்தன்மையில ஒரு குறிப்பிட்ட நாட்களை இருக்க வைக்கும். அதை நம்ம தவம்னு நினச்சிட்டு நிறைய பேர் உட்காந்துட்டு அதுலேருந்து விழிச்சு அந்த ஓய்வு அந்த இப்படியே இருக்க போகும்போது அவங்களுக்கு அந்த ஓய்வுங்கிறது வந்து முடிஞ்சிருது ஒரு காலகட்டத்தில். அது தேவையான ஓய்வு எடுத்துருது. எல்லா நரம்புகளும் எடுக்க போகும்போது எல்லா நரம்பும் விழிக்கும் போது அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. மிக முக்கியமான சூழ்ச்சி இது நம்மளை ஏமாத்துது. அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட உடல்களை அலுப்பு தன்மையிலிருந்து எடுத்துக்கணும். அந்த மூளையோட சிந்தனையிலேருந்து எடுக்கணும். சிந்தனையை ஒருங்கிணைக்கணும். சிந்தனையை ஒருங்கிணைக்கிறதுக்கு என்ன ஓட்டத்தை கவனிக்கக்கூடாது. என்ன ஓட்டத்தை கவனிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். என்ன ஓட்டம் வேறு, சிந்தனை வேறு, மூச்சு காற்று வேறு. 3 திசையில் அது 3ஆக தான் இருக்கும். மூச்சை அடக்க போகும்போது எண்ணெய் ஓட்டத்தை அடக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு குவியல் மாதிரி குவிஞ்சு நமக்குள்ள அது மொய் 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 மொயின்னு அந்த எண்ணெய் ஓட்டம் வந்து மொச்சிட்டு இருக்கும். மொய் மொயின்னு எண்ணெய் ஓட்டம் வைக்கும்போது அந்த மூச்சு காற்றை நம்மளால் நிறுத்த முடியாமல் திருப்பி வெளியில் விட்டு வேறு ஒரு இடத்துக்கு போயிடும். அதாவது வெட்ட வெளியை நோக்கி அது போயிடும். வெட்ட வெளியை நோக்கி போகும்போது நமக்கு நல்லா இருக்கும். மீண்டும் நம்ம அதே இடத்துக்கு வரும். புரிஞ்சிச்சுங்களா? அப்போ பார்த்துக்காங்க அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு. அது நம்மளையே நம்ம மூளை ஏமாத்துது. தவம் பண்ண விடாமல் நம்மளை இந்த நிலைக்கு போக விடாமல் தடுக்குது. இந்த சூட்சமாக நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மூச்சு எண்ணெய் ஓட்டத்தை நிறுத்தணும்னு ஒரு தகவல் கொடுக்க போகும்போது நம்ம மூளை சுதாரிச்சுக்கணும். நீ நிறுத்த போறியான்னு போது அதாவது இரட்டிப்பான எண்ணெய் ஓட்டத்தை நமக்கு திணிக்க ஆரம்பிக்கும். பழைய நினைவுகள் அப்போ அதை வந்து நீங்கள் டம் கட்டி பிடிக்காம அந்த இறுக்கி பிடிக்கிற இடத்துக்குள்ள உருவி நீங்கள் நிறுத்த போகும்போது அந்த எண்ணெய் ஓட்டத்தின் ஓசையை கண்டுக்காமல் இருக்கும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட மூச்சை போய் சிந்தனையில் நிறுத்தணும். சிந்தனைக்குள் மூச்சை நிறுத்த போகும்போது சிந்தனையை சில சிந்தனை கொஞ்சம் ஒரு பிம்பம் தான். அடிக்கடி நமக்கு சிந்திக்க விட்டுட்டு அது சிந்தனைக்குள்ளே இருக்கும்போது அப்போ சிந்தனையும் மூச்சு